ஹலோ கைஸ், திஸ் இஸ் டார்க் பிளாக் கேமிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கலெக்ட் பண்ணோம் இந்த வீட்டுக்கான அதாவது வீடு கட்டுறதுக்கான லூட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். 4 ஸ்டாக் சாண்டு அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஸ்டாக் சாண்டு. அப்புறமா இப்பயும் ஒன்று காமிச்சிடுறேன். எங்கே அது செட்டிங்ஸில் போயிட்டு, ஏன்னா இந்த வீடை பார்த்தா நம்பவே மாட்டீங்க. அப்படி கட்டி இருக்கிறது தான் கட்டி வச்சிருக்கேன். இதோ கிரியேட்டிவ் வந்தால் கோ பேக்குன்னு காட்டுதா? இதோ இது வரைக்கும் நான் அதே இதில் தான் இருக்கேன். அதுலேருந்து இது நம்மளது பீஸ்ஃபுல்லுன்றதுனால நல்லா இருக்குது. இதோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வரலாம். இதோ இந்த படிக்கட்டு, இதோ இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த படிக்கட்டு இப்படி இந்த இதெல்லாம் வச்சு அப்படி போயிட்டு காட்டுறேன். இதோ இங்கே இந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இதோ ஓக்குட்டை வச்சு பண்ணிட்டேன். அப்புறமா நான் போன வீடியோலேயே காட்டியிருந்தேன், இங்கே சுற்றி ட்ரீ சாப்ளிங் வைக்கிற மாதிரி. அந்த ட்ரீ சாப்ளிங்லாம் வளர்ந்துருச்சு எல்லாமே இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே. ஏதோ 1-2 அந்த மாதிரி தான் இருக்குது வளராமல். ஏன்னா அதுக்கு இடம் பத்தலை. அந்தளவுக்கு நம்ம கட்டி வச்சுருக்கோம். இதோ இங்கே ஒரு இது மாதிரி வச்சு 2 டார்ச்சு. இதான் மெயின். இதோ இங்கே நம்ம அந்த பிளான் பண்ணலான்னு இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அதான் இங்கே சாண்டு கூட போட்டேன் கீழே அந்த இதை எடுத்துகிட்டு. ஒன்றும் இங்கே தண்ணி தான் ஊற்றி விடணும், அதுக்கு வாட்டர் பக்கெட்டு அயன் வேணும். இப்போ இங்கே நம்ம என்ட்ரன்ஸ் முடிச்சாச்சா? இதான் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ். எப்படி பெரிய என்ட்ரன்ஸ், ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லை, அதாவது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும், வித்தியாசமாக. எடுத்தோன்னே இங்கே வீடு இல்லை, இங்கே அப்படியே உள்ளே போகிற மாதிரி. எப்படி இங்கே அப்படியே இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுது, அப்படியே உள்ளே போகிற மாதிரி. அப்புறமா இது காபிள் ஸ்டோன் இல்லை. இதோ காபிள் ஸ்டோன் இல்லை, இதான் கீழே இருக்கிறது காபிள் ஸ்டோன். இது காபிள் ஸ்டோன் இல்லை, சைஸை பார்த்தாலே தெரியும். எல்லாமே பார்த்து பண்ணுது. இதோ இங்கே இந்த மாதிரிலாம் இதை ஏதோ வச்சு டிசைன்லாம் பண்ணி ஏதோ கீழே சாண்டுலாம் போட்டிருக்கேன். இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் சாண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ சாண்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்ல. இதோ நம்ம என்ட்ரன்ஸில் இந்த வுட்டு. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தா நம்மளோட ஸ்டோரேஜ் ஏரியா. இதோ இது தோணுனதில் இதுக்கும் மேலே கிடச்சிது, சில இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். இதோ இங்கெல்லாம் இதோ இது ஸ்டோரேஜ் ஏரியாவா. அப்புறமா அது ஒன்று காட்டுறேன். அப்புறமா இது இப்படி சும்மா இப்படி உக்காந்துக்கலாம். இப்படி உக்காந்து சொல்கிறதாந்தா சொல்கிறான்ட்டு இப்படி பேசலாம், அதுக்காக இது. அப்புறமா இது லாஸ்ட்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இங்கே என்னதுன்னா கிராஃப்டிங் ரூம். இது எதுக்கு இது மேலே காபிள் ஸ்டோன் வச்சுருக்கேன்னா, அப்படியே ஒரு ஃபர்னஸ் மாதிரி இருக்கணுமே, மேலேருந்து போகிற மாதிரி இருக்கட்டுமேன்னு வச்சுருக்கேன். இது 2 ஃபர்னஸ் இருக்குது, ஒரு கிராஃப்டிங் டேபிள். இப்போதைக்கு தேவையானது இங்கே இருக்குது. ஒன்றும் இது மேலே சாண்ட் பிளாக் வச்சிட்டேன். சாண்ட் பிளாக் இது நல்லாயிருக்கு, அணிக்கும் மாதிரி இருக்குது, அதனால் வச்சிட்டேன். இந்த பக்கம் வந்தால் கோதேர் 5 வாரியர் ரூம்னு போட்டிருக்கோம். அதாவது அவனோட ரூம். ஆஃப்டர் திஸ் வில் பி ஸ்டார்ஸ். அதனால் அந்த பக்கம் இதோ இங்கே கதவு மட்டும்தான் இருக்கும், இங்கே ரூம் இருக்காது. ஏன்னா பில்ட் யுவர் ஓன் ரூம் பிகாஸ் யூ லைக் யுவர் டேஸ்ட். இவனோட டேஸ்ட் தான் பிடிக்கும்ன்றதுனால அந்த மாதிரி வச்சிட்டோம். அதனால் இவனே இங்கே தோண்டிப்பான். இன்னும் லெஃப்டில் தோண்டக்கூடாது, ரைட்டில் இங்கே தோண்டக்கூடாது. இந்த 2 இதுக்கு, இந்த 3 இதுக்கு தோண்டக்கூடாது. இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டு தோண்டிக்கிட்டோம், இல்லைனா மேலே ஓட்டை போட்டு தோண்டிக்கிட்டோம். அதே நமக்கு தேவையில்லை. திஸ் இஸ் மை ரூம். எதுவுமே இல்லை, பெட்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறமா ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இது நான் அதாவது அது பேர் என்னது, நான் இது கட்டிகிட்டு இருக்கும் போதே நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா ஒரு கேவ் கண்டுபிடிச்சிட்டேன், வாய்டு. அதனால் அது 2த்தையும் நெக்ஸ்ட் வர எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடில் முடியாது, நெக்ஸ்ட். இதோ இங்கே ஒரு உள்ள டார்ச்சு. எப்படி என் ரூம் இப்படி இந்த இதில் இருக்குது. இங்கெல்லாம் நான் இந்த ஸ்டோரேஜு அந்த மாதிரி வச்சுப்பேன். இங்கே பெட்டு வரும் இந்த மாதிரி. இங்கே பார்த்தாலும் சாண்டு தான் இருக்கும் நம்ம வீட்டில். இது ஒர்க் ஏரியா, இது அவனோட ரூம். இதான்
லாஸ்ட் இது என்னதுன்னா அண்டர் கிரவுண்ட் பாத்வே டு அவர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி இங்கே ஒரு பாத்வே இருக்குது வீட்டுக்கு. நான் இது ரொம்ப நேரம் ஆச்சு கட்டுறது, ஏன்னா இது மலையை குடஞ்சி கட்டணுமா. கூடவே இந்த என்ட்ரன்ஸ் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஏன்னா இதை பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன் ஒவ்வொன்றுமே. இந்த பாதி மலையை நம்ம வெட்டி எடுத்தாச்சு. எப்படி செமையாக இருக்குல்ல. வேறு ஏதாவது பிளான் பண்ணணும். இங்கெல்லாம் அப்படியே நீட்டாக ஆக்கியாச்சு நம்ம. அவ்வளோதான். இந்த ஏரியாவை, அதாவது நம்ம கட்டினதை பில்ட் பண்ணதை சுற்றி கட்டணும். இவ்வளோதான். இங்கே வாட்ரு ஊற்றணும், அவ்வளோதான். இந்த ட்ரீலாம் நான் வெட்ட மாட்டேன், அழகாக இருக்கும், அதனால் நான் வெட்ட மாட்டேன். வாட்ரு பக்கெட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். அதான் இவ்வளோதான். இந்த இதில் இவ்வளோதான். ஒன்று வாட்டி கூட போய் காமிக்கிறேன். இங்கே உட்காந்து பேசிக்கலாம். அதெல்லாம் இது கட்டுறதுக்கே நிறையா ஆச்சு. இப்போ என் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போது இதை நான் கட் பண்ணிட்டு அவங்கக்கிட்டேருந்து வருவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சர்ப்ரைஸ் வீடியோ. சர்ப்ரைஸ் வீடியோமாக இருக்குமான்னு தெரில, ஏன்னா ஃப்ளாப் ஆனாலும் ஏன்னா அவன் வீடியோ பார்த்துருந்தானா ஃப்ளாப் தான். நான் அவன்கிட்ட ஃபோன்லேயே கேட்பேன், அது இதில் போட மாட்டேன். நான் அவன்கிட்ட கேட்பேன் ஃபோன்லேயே, என்னடா போன வீடியோ பார்த்தியானா. பார்க்கலன்னா இது வீடியோ எடுப்பான். நான் அப்போ இருந்தாலும் எடுப்பேன். இது பார்க்கலன்னா நல்லாயிருக்கும், பார்த்துட்டானா அவனுக்கு கலெக்ட் பண்ணது தெரியும். இதுக்கு தான் நான் போன வீடியோலேயே கட்டுறதை காட்டல. கட்டுறதை காட்டியிருந்தா சுத்தமாக இருக்கும். அதனால் ஸோ கெட் இன் டு த ப்ராங்க் இல்லை, சர்ப்ரைஸ் ஆர் ஃப்ளாப். ஹலோ கைஸ், இது இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா அவனோடது ஹிந்தி சேனல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதனால் அப்படி பண்ண முடியாது. அதனால் நானும் அவனும் பேசியிருப்போம். ஆனால் அவன் சேனலில் அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுவான், இந்த சேனலில் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இது நான் நடந்தது அப்படியே வாயிலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் எப்படா இருக்குன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, தண்ணியே இல்லை வாட்டர் ஃபால்ஸுன்றியடான்னா. ஆமாண்டா, அயன் கலெக்ட் பண்ணோண்டான்னு. அப்புறமா உள்ளே வந்து இங்கே பாரு, இதாண்டா ஸ்டோரேஜு. அவன் தான் வீடியோ எடுக்கிறான், அதை நான் எடுக்கலை. இதோ அந்த பிளாக் கலரில் இருக்கேன்ல, அதான் நான். அவன் தான் வீடியோ எடுக்கிறான். இதை பார்த்துட்டு 5 மூவ் வாரியர்னு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன்னா, அதனால் அதை தொடர்ன்னு என்ன அடிச்சிட்ருக்கான். அதனால நான் திருப்பியும் கத்தி எடுத்து அடிச்சிருந்தேன். இந்த மாதிரி தான் அதை தொடர்ன்னு என்ன அடிச்சிருந்தானா. இப்போ ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். இப்போது வந்துட்டா ஸ்பெல்லிங்கு ஆரியர், அதான் நான் ஃபன் பண்ணியிருந்தேன். இங்கே பாடுறா எப்படா அவன் ஃபோனு கொஞ்சம் லேக் ஆகும், ஏன்னா பழைய மாடல், ரொம்ப பழைய மாடலாக, அதனால் கொஞ்சம் லேக் ஆகும். அது என்னன்னு படிக்காமே உடச்சிட்டான். அதனால் என்ன பண்ணால் ரெண்ட்டு உடச்சிட்டான். இப்போது என்னதுன்னா அவன் ரூம் கட்ட போகிறான்னா, அதையும் எடுத்து வீடியோ எடுத்தோம். நானும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், ஏன்னா அவன் கூட பேசியிருந்தானே இருந்தேன். சைடில் பார்த்தா தெரியும், அந்த டாட் மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில் ரைட் கார்னரில். இதை உடச்சிட்டான். இதை உடச்சோன்னே நான் ஒன்றும் இதை காட்டல. அவன்ல என்னடா இது புதுசாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது நான் அப்புறமா காட்டுறேன். என்னதுடா அதுன்னு பேன்னு பார்த்துருந்தானா. அப்புறமா சரின்ட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான் திருப்பியும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால் ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கே. ஏன்னா நான் விளாடும் போதே பேசி பேசி பழகிட்டேன். எத்தனை வீடியோ 11 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டேன்னா, 12th வீடியோவோ 13th வீடியோவோ இப்படி போட்டால் ஒரு மாதிரி இருக்குது. என்னது இது, நம்ம விளாடவே இல்லை, சும்மா பேசிக்கினே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் இதோ ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னோடய ரூம் ஒன்றுமோ நான் காட்டவே இல்லை இவனுக்கு, அதுக்குள்ளே இவன் ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நடுவில். இப்போ இல்லை, வருவேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உடச்சிட்ருப்பேன்.
இப்போ சும்மா தான் நின்றுந்தேன். அப்புறமா சொல்லுங்கள், எப்படி என்னோடய ஸ்கின் நல்லாயிருக்கா? அப்படியே பேய் மதிய டார்க் பிளாக் எதுக்கு அந்த நம்பர்னால், எல்லாருமே நிறைய பேர் அந்த பேர் வச்சுருக்காங்களா, வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே யூடியூப் சேனல் வச்சில்ல இந்த பேரை வச்சுன்னு. அதனால் அவன் உனன் டோர் இருக்கான்னு கேட்டான். பரவாயில்லடா, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா. என் ரூமை வந்து பாடுறான்னு. அப்படியாடா, இங்கே ஒன்று இருக்காடான்ட்டு வந்து பார்த்தான். சிரிச்சிருந்தேன், என்னடா இது எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. நானும் இல்லை, அது ஒன்றும் பெட்டு வைக்கணும்டா, நிறைய வைக்கணும்டா நின்னேன். அப்புறமா அவனே பார்த்துருந்தான் நிறைய எல்லாத்தையும். ஒன்றும் அந்த கிராஃப்டிங் ஏரியாவுக்கு நான் கூட்டினே போகல. இவன் சர்ப்ரைஸ் ஆனானா இல்லையானே தெரில. இது எப்போ போட்டான்? இப்போ தான் நானே பார்க்குறேன். ஃபைமுதீன், அவன் பேர் ஃபைமுதீன், அதை போட்டுட்ருக்கான். அவன் ஃபோன் கொஞ்சம் கிளாராக இருக்கிறதுனால அப்படியே ஸ்க்ரீன் ட்ராப் ஆகுது, ஃப்ரேம் ரேட் ஆகுது. அதனால் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் கோல் எடுக்கிறேன்னு ஆல்ரெடி கோல் இருக்குது, டார்ச் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அவன் கையிலேயே டார்ச் இருக்குது, அதெல்லாம் இல்லை. நான் போயிட்டு கோல் தான் எடுத்துன்னு வருவேன்னு போனான். நானும் அவன் பின்னாடியே போயிருந்தேன். இதோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும். இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கினே இருந்தேன். இது இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. ஏன்னா ஃபஸ்ட்லாம் எப்படி, இப்போ நம்ம எதாவது பண்ணிக்கினே சொல்லுவோம், அப்புறமா என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போனா இவன் என்ன பண்ணுறான்னு அப்படி சொல்ல முடியுதுல்ல, அப்போ அப்படி சொல்ல முடியாது. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, அதையே சொல்லிகிட்ருப்போம். இங்கேயே கோல்டு இருக்குது, இதை கூட வேணாமா. அங்கே கேவுக்கு போனோன்ட்டு போவான், காட்டுறேன், வரும், லாஸ்ட்டில் வரும். இது அப்படியே ஓடினே இருந்தது. ஏதோ ஒன்று வீட்டை பிடிச்சிருக்கா பிடிக்கல, நீங்களே பார்த்து எப்படின்னு ஐடியா சொல்லுங்கள். கமெண்ட் வருமானு தெரியாது. ஃபஸ்ட் வீடியோக்கு ஒருத்தர் பண்ணார் ஒரு ப்ரோ, அவரை காணோம், தெரில. சரி பரவாயில்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். அதுக்கப்புறம் தான் இன்னும் 3-4 பேர் வந்தாங்க. அவங்களாம் யாருன்னே தெரியாது, ஏன்னா அவங்க கமெண்ட்டே பண்ணல. அப்புறம் எப்படி தெரியும்? ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், அடைக்கிறேன்னு. நான் அந்த டைமில் கிராஃப்ட் பண்ணோன்னு போயிட்டேன். வந்து பார்த்தா எனக்கு எந்த அடையாளமே தெரில, அடைச்சிருக்கானா இல்லையான்னு. ஏன்னா அதுக்குள்ளே டகன்னு இதோ இப்படி அடைச்சிட்டானா. நான் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா எந்த அடையாளமே தெரில. நானும் அப்படியே விட்டேன். இதோ இப்போ இந்த காபிள் ஸ்டோன்லாம் நான் கவனிக்கவே இல்லை, ஏன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு இதோ கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். என்னோடய பிக்காக்ஸு உடஞ்சிடுச்சுன்னு பிளாங்க்லாம் எடுத்துன்னு வந்து பிளாங்க்கை ஸ்டிக்காக மாற்றி அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதான் அதுக்குள்ளே அடைச்சினான். அதனால் எனக்கு எதுவுமே தெரில. சரி ஏதோ ஒன்று போல் இவன் தான் உடச்சிட்டு பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டேன். இப்போ தான் நானே பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு. அப்படியே அடிச்சிட்டான். அப்போ அடித்தான்ல, அதுதான் கோல் தாடான்னு. ஆனால் அவன்கிட்ட டார்ச்சு அவன் பண்ணிக்கினான், அது எப்படின்னு தெரில. ஆனால் அவன் இதோ டார்ச்சு காட்டுதா பண்ணிகிட்ருக்கான். இதோ அப்போ கூட என்னால் இங்கெல்லாம் கிராஃப்டிங் டேபிள் வைக்கக்கூடாதுடா, ஆல்ரெடி ஒரு இடம் இருக்குல்லடா, அங்கே தாண்டா இருக்கணும், இங்கே வைக்கக்கூடாது, எறான்னு டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அவனை திருப்பி வச்சுருந்தானா திருப்பி உடச்சி விட்டேன். அவன்ல என்னடா பண்ணுற, நான் திருப்பி அடிச்சிட்டு அங்கே போயிட்டு பண்ணுறான்ட்டு திரட்டி விட்டேன். எறா போகிறேன்டா தெருத்தாதடான்ட்டு பண்ணான். நானும் எனக்கு இது பண்ணிக்கினேன், உடஞ்சி போன பிகாக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ தான் பண்ணுறேன்னே நான். அப்புறமா ஒரு பிரிட்ஜ் விட்டு இருக்கான்னு திருப்பியும் கேட்டான். வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா அப்படின்ட்டு விட்டேன். அப்புறமா என்ன பண்ணியிருந்தோம், இப்போ தான் போவான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம், ஏதோ கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் நான் உடைக்கிறேன், அந்த பக்கம் அவன் உடச்சிட்ருக்கான். நாளை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஓடுறா, ஏன்டா ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டுறேன்ட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு தந்தேன். அவனும்
ஓகேடான்ட்டு பண்ணியிருந்தான். பாக்ஸ் மாதிரி கட்டியிருந்தானா, ஏன்டா பாக்ஸ் மாதிரி கட்டுறேன்னு. இப்போ தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை காட்டுறேன்டா வாடான்னு. இதை தான் அப்போது உடச்சிட்டான். அதுதான் மூடிட்டு இங்கே பாடுறா இங்கே தான் இருக்குன்னு. அவன்ல என்ன இப்படி இப்படி நான் குதிச்சிட்டா நல்லா இருக்கான்றான். என்னடா பண்ணிகிட்ருக்கு, இது வாட்டர் ஃபால்ஸ்னால் தண்ணியே இல்லையடா, ஏதாவது அயன் பக்கெட் வேணும்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே அப்படியே சொன்னது இங்கே அப்படியே சொல்கிறேன். அப்புறமா இதோ இங்கே தான் அது கட் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. அது கட் ஆகிட்டு வந்தது. இங்கேருந்து இங்கே தான்டா போவேன். நான் இந்த இடத்துல தள்ளி விட பார்த்தேன். சரி மிஸ் ஆகிட்டான். அப்படியே என்ன ஒரு அடி அடிச்சிட்டானா, சரி எழுந்துடுறான்னு தள்ளி விட பார்த்தேன், மிஸ் ஆகிட்டான் பையன். இதோ பன்னியெல்லாம் போட்டு பிக்கெல்லாம் போட்டு வெட்டியிருந்தான். வெட்டிட்டு இதோ இந்த கேவ் மாதிரி இருக்கா, இந்த கேவை நான் அவனும் கண்டுபிடிக்கல, இவனே கண்டுபிடிச்சான். இப்போ தான் நானே பார்க்குறேன். நான் கண்டுபிடிச்சது வேறு ஒரு கேவ், அது வேறு, அதான் வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான். உடச்சிருந்தோம் கோலை 2 பேரும் மதி ஏதோ உடைக்கிற மாதிரி விட்டுட்டு அவன் உடச்சிட்டான். அப்படியே போகலான்னு பார்த்தா திருப்பியும் அப்படியே அயன் கலெக்ட் பண்ணிடலாம். அயன் இப்போ கலெக்ட் பண்ண வேணாண்டா, நான் இப்போ என்ன இன்ட்ரோ போட்டிருக்கேன், நீ என்னடா பண்ண வரேன்ட்டு அடித்து தெரித்தின்னு. போடா கோல் கலெக்ட் பண்ண விட்டதே பெருசுடா, போடான்ட்டு. ஏன்னா அவன் அயன் கலெக்ட் பண்ணலான்னா. என்ன கண்டென்ட்டும் அதை தான்டா பண்ண முடியும்ன்ட்டு இவன் கூட பேசிக்கினே இப்போ இதுக்குள்ளே போயிட்டேன்னா திருப்பி வெளியே வரும்போது அந்த பள்ளத்தில் விழுந்தேன். அதான் லேட்டு. இதோ இந்த லெஃப்டில் இருக்கா, இந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன். இவன் குச்சிட்டானா, நான் பள்ளத்தில் விழுந்து கீழ் வழியாக வந்தேன். இதோ கீழேயாக வரேன், ஏன்னா பள்ளத்தில் குதிச்சிட்டேன் நான் இவன் கூட பேசிக்கினே. இவன் குச்சிருப்பான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் ஸ்க்ரீனு ரொம்ப லாக் அடிக்குது. அடுத்த வாட்டி இவன்கிட்ட ரெக்கார்ட் பண்ணவே கொடுக்கக்கூடாது. நான் தான் வேறு ஏதாவது ஆப் ஏற்றி தான் ரெக்கார்ட் பண்ணோம். இவன் கூட இவன் என்ன பண்ணுறான், மரத்தை வெட்டிடுவான் போல், அதுக்கு தான் பின்னாடியே ஓடிட்டுருக்கேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க. சும்மா அடித்தேன், போடா வாடா இங்கே உட்காந்து மீட்டிங் போடலான்ட்டு கூப்பிட்டேன். வாடா அவன் கூப்பிட்டானா, என்னடா பண்ணிகிட்ருக்க, போடா வீட்டு மேலே ஏன்டா கையை வைக்கிறேன், நீ எதாவது ஆயிடுச்சான்னு பார்த்துருந்தேன், ஏதாவது ஷேர் பண்ணிட்டானா ஆக்ஸை வச்சுன்னு. இதோ நான் எதிர்க்க உட்காந்துங்கன்னா இவன் இங்கே உட்காந்துக்கணும். அப்படியே பேசியிருந்தோம். இவன் என்னன்னா ஆடிட்டுருக்கான். அதனால் ஓகேன்னு தலையாட்டினே பேசினே இருந்தோம். பேசிக்கினே இருக்கும்போது எழுந்தானா, உக்காட்றா அப்படியே வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லி இதோ இவன் எழுச்சி பார்த்தான். இப்போது மாற்றி விளாடிட்டுருக்கான். ஆக்ஸு பிக்காக்ஸு ஸ்வாடு, ஆக்ஸு பிக்காக்ஸு ஸ்வாடு ஆக்ஸு பிக்காக்ஸு அந்த மாதிரி இதோட அடிச்சிட்டேன் அப்படியே ஒரு கேப்பில். அவன் குதிக்கிறான், போடாடே அப்படியே இங்கே போயிட்டு இதுனாதரா ஓட்டன்னு கேட்டுட்டு இருந்தான். அது ஒன்றும் இல்லைடா, அது டிசைன் இருந்ததுக்கு அங்கே ஸ்டார்ஸ் வச்சிட்டேனா. எதுவும் பண்ணாதரான்ட்டு போடா உக்காட்றா வாடான்ட்டு இழுத்துன்னு போயிட்டு அப்பயே சொன்னேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்.